பார்த்தனே சார் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்? இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நேரில் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி. ஸோ இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரெண்ட் சொல்லுவோமா? இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்? இன்னைக்கு நண்பர்களே, சமீப காலமா நம்ம திரை பிரபலங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் டைவர்ஸ் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல இருக்காங்க. அது வந்து அப்படி கிடையாது. அவங்க ஒரு பிரபலமா இருக்கனால அந்த நியூஸ் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகுது. அந்த விவாகரத்து, அந்த குடும்ப பிரச்சனை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இதுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அது அவங்க ஒரு பிரபலமான ஆட்கள்னால அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவு பேசப்படுது. ஸோ தம்பி சொல்ற மாதிரி இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து வீரேந்திர சேவாக், இந்திய முன்னாள் கேப்டன் அதிரடி கேப்டனோட விவாகரத்து சம்பந்தமான ஒரு வதந்தியை தான் சொல்றாங்க. இன்னும் அவங்க வந்து அபிஷியலாவோ இதுலயோ ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒரு வதந்தி பரப்புறதா சொல்றாங்க. ஸோ அந்த வதந்திகள் எதனால பரப்பி விடப்படுது அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்படின்னா, வீரேந்திர சேவாக் இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி பேரு ஆர்த்தி சேவாக். அதாவது ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் சேவாக் வந்து தன்னோட தீபாவளி டைம்ல செலிப்ரேட் பண்ணி அந்த போட்டோ வந்து இன்ஸ்டால பதிவு பண்ணுவாரு. கடந்த முறை வந்து அவர் பதிவு பண்ண போட்டோல வந்து அவங்க ஃபேமிலி ஒய்ஃபோட போட்டோ இல்லையா, இதை ஒரு பிரச்சனையா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னவோ அவர் வெளிநாட்டுல போயிருக்கலாம் இல்லையா. சரி, இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு வேலிடான பாயிண்ட். அவங்களோட சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் இருந்தியா, அவங்க 2 பேரும் அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து இதா பண்ணி சொல்றாங்க. எது எப்படியோ நம்ம மக்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும், இங்கிலீஷ்ல சரியா. ஆமாண்ணா, இந்த வருஷம் ஆஸ்கார் விருது அது இதுன்னு அதை சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீரேந்திர டாபிக்கே முடிக்கல, முடிச்சுக்கிறேன். நம்ம சேவாக் தலைவருக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி சொத்துகள் இருக்கு இல்லையா. அவர் வந்து இன்ஸ்டா, யூடியூப் மட்டும் கிட்டத்தட்ட 24 கோடி சம்பாதிச்சிருக்காரு. இது போக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. சரிங்களா. சோ அதனால வந்து டைவர்ஸ் அப்படின்றது வதந்தி தான். அடுத்து என்ன சொன்னா, இதுல இருந்து விருது 2025 அதுல நம்ம கங்குவா இருக்கா. அதாவது 10 திரைப்படங்கள் பரிந்துரை, அதாவது இங்க இருந்து ஆஸ்கார் நாமினேஷனுக்கு, அதாவது ஆஸ்காருக்கு ஒரு 10 திரைப்படங்கள் அனுப்பிச்சிருக்கதாகவும், அந்த 10 திரைப்படங்கள்ல ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் இந்தியால இருந்து ஒரு குறும்படம் அந்த கேட்டகரியில வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த குறும்படம் பேரு அனுஷா அப்படின்ற ஒரு குறும்படம். நம்ம அனுஷான்னு வந்திருக்கு. அந்த குறும்படம் வந்து சிறந்த குறும்படம் பட்டியல வந்து ஆஸ்கார் பரிந்துரைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இந்தியால இருந்து போன ஒரே ஒரு குறும்படம். கங்குவா உள்ள வேற எந்த படமும் இல்ல. ஸோ ஆஸ்கார் 97வது ஆஸ்கார் நாமினேஷன் அந்த அவார்ட்ஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரிந்துரைகள் அப்படி, அதாவது எப்பவுமே லாஸ்ட் ஒரு வீக் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் டிலே ஆகி வந்திருக்கு. அது காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் வந்து இங்கே வந்து குளிர் மழை அந்த மாதிரி மாறி இருக்கு. அமெரிக்காவில் வந்து காட்டுத்தீ வந்து மிகப்பெரிய ஸோ அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயால அந்த அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி போட்டு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2ஆம் தேதி நாமினேஷன்ல யார் வந்து சிறந்த இயக்குநர்கள், சிறந்த நடிகர்கள், சிறந்த நடிகைகள், சிறந்த குறும்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் இவங்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு அவார்டு கொடுத்து அது ஒரு ஹாலிவுட்டோட ஒரு பெரிய ட்ரெண்டா கொண்டு வருவாங்க. அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்த்தா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இதானே ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு மகளிர் குழந்தைகள் தினம். சரி, முக்கியமான ஒரு டாபிக் தான். அதாவது இன்னைக்கு ஜனவரி 24 தேசிய குழந்தைகள் தினம், தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்று. சரியா. அதாவது எதனால இந்த நாளை வந்து ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னா, 2008ஆம் ஆண்டு, அதாவது குழந்தைகள் மற்றும் மேம்பாட்டுத்துறை வந்து அந்த 2008ஆம் ஆண்டுல இருந்து இந்த நாளை வந்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சம வாய்ப்புகள் வந்து வழங்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களோட சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் உள்ள நோக்கமாக கொண்டு வரதுக்காக இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து செல்வ மகள் திட்டம்ன்றது மத்திய அரசு வந்து ஒரு நம்ம தபால் வங்கியில வந்து செல்வ மகள் திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம். 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து அந்த திட்டத்தின் கீழே வங்கி கணக்கில் ஆரம்பிச்சுக்கலாம். வங்கி கணக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளையும் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா மக்களும் போஸ்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க. அது தபால் நிலையத்தில் மட்டும் கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் SBI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலும் அந்த நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல என்ன பார்த்தா அப்படின்னா, 18 வயசு வரையும் அவங்களோட வைப்பு தொகையா வந்து 500ல இருந்து வருடத்திற்கு 500ல இருந்து 1,50,000 நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். 18 வருடங்கள் அந்த குழந்தையோட ஏஜ் அட்டன் ஆனதுக்கு அப்புறம் வைப்பு நிதியிலிருந்து அவங்களோட கல்வி மற்றும் திருமணத்திற்காக 50% தொகையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் இவ்வளவு திட்டம் இருக்கு. மக்களுக்கு தெரியாம இருக்கு. மக்களுக்கு தெரியாமலாம் இல்ல, மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க. இப்ப எல்லா கையிலயும் ஸ்மார்ட் போன் வந்து வச்சிருக்காங்க. கொரோனா வந்ததுல இருந்து பாக்கெட்ல காசு இருக்கிறதுல எல்லா ஸ்மார்ட் போன் இருக்கு. இல்ல அடிஷனல் ரீசார்ஜ் வச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லல, சாப்பிட்றாங்களோ இல்லையோ இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ எல்லாரோட கவனமாக செலுத்துது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் காரணம் வந்து அந்த திட்டங்கள் போய் ரீச் ஆகும். நீ சொல்ற மாதிரி இப்படி பார்க்குறவங்க அதை வந்து இப்படி தட்டி போயிடுவாங்க, அது உள்ள போய் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி திட்டங்கள் தனக்கு தேவைப்படும் தேடுறவங்க அந்த ஸ்கீமை அப்ளை பண்ணி முறைப்படி அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் சொன்னீங்க. இதோட தொடர்ந்து முடிச்சுக்கிறோம் அந்த செய்தியை. நன்றி, வணக்கம். ஆமாம், ஓகே. வேர்ட் பிளே காமெடி சேனல் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.